கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட உங்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தரை நிறுத்தியதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று கூட எனக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை 4வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரணத்தின் போராட்டத்தின் மத்தியில் இருக்கும்போது பேசினதான வார்த்தைகளில் ஒரு 4வது வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். என்ன சொல்லியிருக்காங்க? 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதுல ஏலி ஏலி லாமா சபக்தானி என்கிறதான வார்த்தை ஒரு எபிரேய வார்த்தை, அராமிக் வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதை நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சோம்னா அவங்க எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். Matthew 27:46. About 3 in the afternoon, Jesus cried out in a loud voice, Eli, Eli, lama sabachthani, which means, my God, why have you forsaken me? அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இல்லாத வார்த்தை நம்மளுடைய தமிழ் வேதாகமத்தில் குறிப்பிடப்படாத ஒரு வார்த்தை என்னன்னா இங்கிலீஷ்ல cried out. அவர் அழுதாராம். எப்படிங்க? அவர் அழுதிருக்கிறார். அவருடைய சரீரத்தினால பட்ட வேதனையின் நிமித்தம், அவருடைய சரீரத்தில் அனுபவிக்கிறான நிந்தையின் நிமித்தமும் நமக்காகவும் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? அழுதிருக்காரு. அதுவும் அந்த 9ஆம் மணி நேரத்திலே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு 3 in the afternoon அப்படின்னா மதிய வேளையில 3 மணி அளவுல. அப்ப என்ன ஒரு கடுமையான வெயில் இருக்கும், எவ்வளவு பாடு நிந்தையின் மத்தியில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு பரிதபிக்க கூடியதான ஒரு வார்த்தை, அவரை குறித்து ஒரு வேதனைக்குரிய ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இல்லைங்களா? அப்ப அந்த வார்த்தையினுடைய உள்ளான வழி நாம் உணர்ந்து பார்ப்போமா? அது ஒருவரால நம்ம கைவிடப்படுகிற சூழ்நிலை இருக்கும்போது அந்த மனதின் ஆழத்திலிருந்து ஏக்கத்தோடு வருகிற அந்த வார்த்தைக்கு வலி வேதனை அதிகமா இருக்கு. அந்த வலி வேதனையோட கூப்பிடுகிறார். இது அப்ப தேவன் இயேசுவை கைவிட்டுட்டாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் கைவிடல. இது இந்த சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிப்போம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று தாவீது சங்கீதம் 22ல அவர் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். நம்மளுக்கு எனக்கு என்னன்னா, பழைய ஏற்பாடு நிழலாகவும் அதனுடைய நிஜமாகவுமே புதிய ஏற்பாடு இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டுல தாவீது மூலியமாக சொல்லப்பட்டதான வார்த்தை நிறைவேறுவதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற போது அதுல ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருக்கு. அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையை அவர் அனுபவிக்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்பயுமே ஒரு குழந்தையில இருந்து ஒரு முதிர் வயதாகி மறிக்கிற வரையிலுமே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும், ஒருத்தரை சார்ந்து நம்ம வாழ்ந்தாலும், அப்ப நம்ம மனிதர்களை சார்ந்து நம்ம இருக்கும்போது வாழும்போது அவர்களால கைவிடப்படுகிறதான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது நாம அதை குறித்து கலங்கி போய்விடக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும். கைவிடப்படுகிற சூழ்நிலை வரும்போதுதான் நாம அதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும். மனுஷன் நம்மளை கைவிடுவான் அப்படிங்கிற நிச்சயத்தை புரிந்து கொண்டு தேவன் நம்மளை கைவிட மாட்டார் என்கிறதான விசுவாசமும்
என்ன பண்ணிடுறாரு, தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கதை கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்றேன். என்னன்னா கழுகு பத்தி ஒரு கதை இருக்கு. என்னன்னா கழுகு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு வந்து எப்படி வந்து பறக்க சொல்லி கொடுக்கணும்னா, தூரத்துல அது அந்த கழுகு வந்து அது மேல அதோட குஞ்சியை வந்து சுமந்து கொண்டு மலையின் உச்சியில உயரமான இடத்துல போய் அந்த 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 கழுகு வந்து அந்த குட்டியை வந்து விட்டுருமா. விடும்போது அந்த கழுகு அந்த அந்த குட்டி கழுகு அங்கிருந்து கீழே வரவர்கள் எவ்வளவு பயந்துருக்கும். ஐயோ போச்சு, நம்ம சாக போறோம், நம்ம அம்மா இப்படி நம்மளை பெற்று அவங்க போய் தூக்கிட்டு போய் நம்மளை விட்டுருச்சே, நம்ம சாக போறோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத ஒரு பயம் இருக்கும். அப்புறம் ஐயோ இந்த உலகத்துல நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, நம்ம அம்மாலாம் இப்படி எல்லாம் பறந்துருப்பாங்களே, அதை பார்த்துருப்பாங்களே, நிறைய சாப்பிட்டுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கற்பனையா தான் அப்படின்றதான ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு எல்லாமே அதுல இருக்கும். ஆனா அந்த இது தெரியாது, அந்த கழுவோட குஞ்சுக்கு தெரியாது, நம்மளோட அம்மா நம்மள மேல இருந்து பார்த்துட்டே வராங்க. கீழே நம்ம விழுந்து போகும்போது நம்மள கண்டிப்பா எழுந்துடுவோம். அதே மாதிரிதான் தேவனும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையை, ஒரு கஷ்டப்படுகிற நேரத்தை, ஒரு வேதனையை நம்மளுக்கு அனுபவிக்கிறார் என்றால் அதுல நாம வீழ்ந்து போவதற்காக அல்ல, அதுல இருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கொண்டு நம்ம மறுபடியும் எப்படி தேவனுக்காக ஷைன் ஆகிறோம், எப்படி அவருக்காக நாம எழுப்புறோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவே தேவன் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன வேதனைகளை நம்மளுக்கு வந்து ஒப்பு கொடுக்கிறார். அதை நம்ம உணர்ந்து ஐயோ நம்மளுக்கு இப்படி வேதனை வந்துச்சு, நம்மளுக்கு இப்படி கஷ்டம் வந்துச்சு, இந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் வரணும் அப்படின்னு நம்ம பின்னாடி போயிட்டோம்னா தேவன் வைத்திருக்கிறதான மகிமையை நம்மளால பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில நாம மறுபடியும் நின்று திரும்பி கர்த்தாவே நான் உண்மையை பற்றி கொடுக்கிறேன், அந்த மனுஷன் என்னை வந்து நிந்தித்திருக்கலாம், அவங்கள என்னை கைவிட்டுக்கலாம், ஆனா என்னை கைவிடாத தேவன் நீர் இருக்கிறேன், நான் உண்மை பற்றி கொள்ளுகிறேன் என்று அவர் மேல விசுவாசத்தை வைத்து இறுக்கமாய் நாம் பற்றி கொண்டோமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டு நித்திய பாதையில நடத்தி நம்மளை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. அதே போல அந்த வார்த்தைகள் அப்புறமா அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அந்த வார்த்தைகள் சொன்னதுக்கு அப்புறமா அந்த பாடுகளை அனுபவித்ததுக்கு அப்புறமா கைவிடப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மீண்டு தேவன் அவர் சொல்கிறார் இல்லையா, ஏசாயா 54 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்கிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன், உனக்கு மறைத்தேன் என்று சொல்கிறார். அற்ப காலம் நம்மளுடைய வாழ்நாட்கள்ல சில அற்ப காலங்கள் வந்துருக்கலாம். அந்த நாட்கள்ல நாம ஏதாவது மீறுதல்கள் பாவங்கள் செய்திருக்கோம். அந்த கோபத்தினால கர்த்தர் நம்மளுக்காக ஒரு இமைப்பொழுது அவருடைய கண்ணை மறைச்சிருக்கலாம். ஆனா அவர் கண்ணை மூடிக்கிட்டே இல்லைங்க, மறுபடியும் நம்மளை திறந்து பார்க்கிறார். அந்த திறந்து பார்க்கிற நேரத்துல நாம் அவர்கிட்ட இருந்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய மீட்பர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். கிருபையோடு இல்ல, நித்திய கிருபை. நித்திய கிருபைனா நித்தியமாய் இருக்கிறதான தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 91:15-16 வாசிப்போம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வாக்குத்தத்த வசனம் தான் அது. எல்லாரும் மனப்பாடமாக கூட அந்த சங்கீதம் 91 நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த 15வது வசனம் 16 வசனத்திலையும் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க, ஆபத்துல யாரை நோக்கி நம்ம கூப்பிடணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது என் தேவனே என்று அவரை அனுப்பினதான பிதாவை நோக்கி பார்த்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற துன்பத்தின் நேரத்திலும் உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் தேவனை நோக்கி நாம கூப்பிடும் போது அவர் நம்மளை எப்படி இருக்கிறார்? தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
நிச்சயமாய் நம்மளை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கனப்படுத்துகிறது மட்டும் இல்ல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த ரட்சிப்பு என்பது உலகத்திற்கான அல்ல, இம்மைக்கு நாம போவதற்கான அந்த ரட்சிப்பையும் தேவன் அதுக்கு கொடுக்கிறார். அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன? தேவனை நோக்கி கூப்பிடணும். மனுஷங்க கைவிட்டாங்களா? தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாய் நம்மளை என்ன பண்ணுவாருங்க? தப்புவித்து நம்மளை கனப்படுத்தி அவரோடு கூட நம்மளை சேர்த்து நித்தியத்தில் வைத்திருப்பார். கடைசியாக ஒரு வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமென், அல்லேலூயா. இன்று கூட தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கொஞ்ச காலம் பாடு அனுபவித்திருக்கிற நாம், எப்படிங்க? கொஞ்ச காலம் பாடு அனுபவித்திருக்கிற உங்களை என்ன பண்றாரு? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை